ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த பாலாவின் சத்யபாலா டிராவல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேங்க. டிராவல் பண்ணுங்க மனம் போல, அனுபவம் பெறுங்க கடல் போல, டென்ஷன் போகும் பனி போல. இப்ப நாம வந்திருக்கிறது ஆரோவிலுக்கு தாங்க. இது எங்க இருக்குன்னா, பாண்டி ஈசிஆர் ரோடு கிட்ட மேற்கு பக்கம் 6 கிலோமீட்டர் தூரத்தில இருக்குங்க இது. பாண்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தூரம். நெறைய டிரான்ஸ்போர்ட் வசதிகள்லாம் இருக்கு. பஸ்லயும் வரலாம், ஆட்டோலயும் வரலாம். அவங்கவங்க மனம் போல வரலாம். ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பாட்டுன்னு இத சொல்லலாங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன தட்டிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. நம்ம சேனல்ல டிராவல் அனுபவங்கள வித்தியாசமான பல கோணங்கள்ல குடுக்குறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2018ல அந்த ஆரோவில்லோட 50வது விழாவ கொண்டாடியிருக்காங்க. அப்ப நம்ம இந்திய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த், நவீன இந்தியாவின் தலைசிறந்த ஞானிகள் ஒருவர் என்று அந்த அரவிந்தர குறிப்பிட்டிருக்காருங்க. அவ்வளோ பெருமை வாய்ந்த இந்த இடங்க அது. தூறல் போடுதுங்க. அதுவும் இல்லாமல் பிரதமர் மோடியும் வந்திருக்கிறாரு. அப்போ இந்த ஆடிட்டோரியத்தில் ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறாரு. நல்லா விளக்கி இருக்கிறாரு இந்த ஆரோவிலை பற்றி. இந்த ஆரோவில் வந்துங்க மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு கீழே இது வருதுங்க. இது ஒரு தன்னாட்சி அமைப்புன்னு சொல்கிறாங்க. இந்த ஆரோவில் 4 மண்டலம் பிரிச்சிருக்கிறாங்க. அதுனா குடியிருப்பு மண்டலம், தொழில்துறை மண்டலம், கலாச்சாரம் மற்றும் கல்வி மண்டலம்னு ஒன்று, சர்வதேச மண்டலம்னு ஒன்று. அதுதான் நம்ம இங்கே இருக்கிறோங்க. சர்வதேச மண்டலத்தில் தான் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கார்டன் வச்சுருக்காங்க. இந்த சீட்ஸ் பேங்க்குன்னு வச்சுருக்காங்க நிறையா. மருத்துவ மற்றும் மூலிகை தாவரங்கள் நிறையா இருக்குது. நீர்பிடிப்பு இடமும் நிறையா வச்சுருக்காங்க. சரி வாங்க உள்ளே போகலாம். இங்கே பாருங்க, அமைதியான இடம்னு போட்டிருக்கு. அதனால சைலண்ட் முக்கியம். இது அரவிந்தர் சிம்பிள் போட்டிருக்கேன். தான் ஆஃபர்ஸ் வெளியே போகலாம். So natural gravity is very good. நம்ம உள்ளே வந்துட்டோம். எப்படி மழை கொட்டுது பாருங்கள். இந்த இடத்துல அவ்வளோ சூப்பராக மழை பெய்யுது. என்னன்னு தெரியல.
பிக் ஹிஸ்ட்ரி. இந்த இடம் தாங்க முக்கியம். இதுதாங்க ஆரோவிலோட மீன் தத்துவம்னு சொல்லலாம். சூரிய ஒளியிலேருந்து ஒரு கத்தை எடுத்து அதை திருப்பி அனுப்பலாங்க. அதுலேருந்து பல சக்திகளை உருவாக்கலான்றது தான் அவங்களோட தத்துவம். அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாங்க இந்த உருண்டைன்னு சொல்லலாம். இந்த உருண்டையை எந்த இடத்துல வச்சுருக்கான்றது தான் இந்த சிம்பிள் விளக்குது நமக்கு. ஒயிட் மார்பிளை அரைச்சி சின்ன சின்ன தூளாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது என்ன இங்கே இருக்குன்னா, இது சாசனம் சொல்கிறாங்க. அதாவது ஆரோவில் சாசனம். இதை உறுதிமொழின்னு சொல்லலாம், இல்லை இவங்களோட நோக்கம்னு சொல்லலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இந்த ஆரோவிலை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குங்க. ஆனால் ரொம்ப நேரம் இருக்கணும் இது படிக்க பொறுமை. நிறையா வியக்க வியக்கத்தக்க நிறைய பல விஷயங்கள் இங்கே போட்டிருக்காங்க. பாருங்கள் எப்படி மழை பெய்யுதுன்னு. சூப்பராக அடிக்கடி இங்கே மழை பெய்யும் பொழுது அந்த மாதிரி ஒரு இடம் தாங்க இது. பாண்டியிலே மழை இருக்காது, ஆனால் இங்கே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம். ஆனால் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரம் இருக்குமா அந்த உருண்டை. அதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். பெரியவங்க இருந்தால் ஃப்ரீ பஸ்ஸுக்கு கொடுக்குறாங்க. எவ்வளோங்க ஒரு ஆளுக்கு? நாங்கள் 3 5 பேர். ஒரு வண்டி இல்லை. தேங்க்ஸ். இந்த வண்டியில் போகணுமா? അരമണിക്കൂർ നടന്നില്ലല്ലോ. നമ്മൾ സുഖമായിട്ട് നമുക്ക് இந்த வண்டி தான் போகணும். சிம்பிள் 1.5 கிலோமீட்டர் போகணுங்களா? ஆமாம், 1.5 கிலோமீட்டர். எப்படியுமே ஆப்ஷன் இருக்குது. அந்த மாதிரி கைட்டு தான் அவங்களுக்கு. அவங்க அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்றப்ப அங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு சக்தி ஒண்ணு அவங்களுக்கு தெரிஞ்சு. அதனால என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல அவங்க அந்த தியான மண்டபம் கட்டுங்க, இங்க ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை இது பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இவங்க இருந்தவங்க அந்த கோயில் கட்டிட்டு இருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட். பிரைவேட்லாம் எதுவும் கிடையாது, எல்லாம் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அந்த ஒர்க் நடக்கிறது. எல்லாமே அவங்க தான். அரவிந்தர் இருக்காரு இல்லைங்க, அவருடைய குரு அவரு, நம்மளோட குருவா அவரு. அவங்க தான் மெயின். இவர் அதாவது என்னன்னா, அந்த அம்மா பிரான்ஸ் கிடையாது, இந்தியா கிடையாது. அவங்களுக்கு இந்தியாவில் இவர் சோசியல் சர்வீஸ் அரவிந்தரும் அதே தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதை பிடிச்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரும் டைப் வச்சு இங்க வந்தாங்க. அவங்க பாண்டிச்சேரிக்கு வந்ததை சொல்றாங்க. இதெல்லாம் 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கடை. அவங்க வந்துட்டு இந்த இடத்துக்கு வரப்ப இது ரெட் சாண்ட் பாத்தீங்கன்னா எல்லாம் இங்க ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்குதுன்ட்டு அவங்க பார்த்துட்டு அது ஒரு விஷயத்த அங்க செஞ்சுட்டு போனாங்க. எல்லாம் சேர்ந்து அப்படியே கண்டினியூ பண்றேன். ரெட் சாண்டுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது, ஒரு சக்தி இருக்குது. ஆமாம்மா, இறங்கிடுங்க. கொஞ்சம் தூரம் நடக்கும். சரி, அது அந்த பக்கம் இருக்குது பாருங்க, அந்த கோபுரம் லெஃப்ட் சைடுல. அதானா? ஓஹோ, இந்த சீட்டுங்க கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க, ஃப்ரீ தான். அது தெரிஞ்சு பாருங்க, அதுதான். இப்படி போய்ட்டு அப்படி போகணுமா? ஆமாம். இப்போ பாருங்கள், சோலார் ஃபுல்லாக சோலார் வச்சுருக்காங்க. சரி வாங்க வாங்க வாங்க. நடந்தா
அப்படியே போக வேண்டியது தான். போயிட்டு லெஃப்ட்டு இந்த விழுது பார்த்தா அதுவே மரமாக முளைச்சி போயிடும். எவ்வளோ பெரிய மரம், எல்லாம் வேரில் மரமாயிடுச்சு பாருங்க. அங்கே ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு. மதம், இனம், நாடு இவங்க தான் கடந்ததுன்னு இந்த இடம் சொல்லலாங்க. பல்வேறு நாட்டிலேருந்து குழந்தை முதல் 80 வயசு வரைக்கும் அனைத்து சமூக பண்பாடு பின்னணிகளை கொண்ட நிறைய பேர் இங்கே வசிக்கிறாங்க. அப்படியே வந்தோம், அப்படியே பார்த்தீங்கன்னா அது இது பாருங்க, இந்த இதுதான் பார்க்கலாம். தற்போது 2500 பேர் இருக்காங்க. அதில் 3ல் 1 பங்கு இந்தியர்கள். இதே எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குங்க. இது உள்ளதாங்க தியான மண்டபம் இருக்குது. அங்கே போகிறதுக்கு பர்மிஷன் தேவை. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அகழி நோண்டுறாங்க, அதாவது தண்ணி சேமித்து வைக்கிற மாதிரி. சுற்றிலும் இந்த உருண்டையை சுற்றி நிறைய தண்ணி சேமித்து வைக்கிறாங்க. வழி அப்படியே வெயிட்டிங் ஏரியா கரெக்டாக இருக்கும். ஆனால் முடி ரொம்ப கீழே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உள்ள ஆம்பி தேட்டர்னு ஒன்று இருக்குங்களா. ஆம்பி தேட்டரில் மனித இனத்து ஒற்றுமைக்கு அடையாளமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 121 நாடுகள்லேருந்து, அதுவும் இல்லாமல் இந்தியாவில் 23 மாநிலத்தில் இருந்தும் மண் ஒன்றாக வச்சுருக்காங்க. இது உள்ளதான், அதாவது சாந்தம் மற்றும் அமைதியான சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்காக இது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஃபுல்லாக செம்மண் பூமி தான். தண்ணி நல்லா சேமித்து வைக்கிற அளவுக்கு பெரிய பெரிய ஏரியா கொண்டு வாக்குறாங்க. எவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலை நடக்குது தெரியுமா? எவ்வளோ ஃபண்டு செலவாகும் தெரியுங்களா? பரவாயில்ல, இந்த அளவுக்கு இங்கே ஏற்பாடு பண்ணுறாங்களே பெரிய விஷயந்தான். நிலத்தடி நீரை அதிகப்படுத்துறதுக்கு இது உபயோகமாக இருக்குங்க. சரி, இந்த கோலத்தை சினிமேட்டிக் வியூவில் பார்க்கலாங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆங்கிளில் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். மழை தூரிட்டே இருக்குது. இங்கே டீட்டெயில்ஸ் பலகெல்லாம் வச்சுருக்காங்க, எல்லாம் பாருங்கள். தேட்டர் பேனியன் ட்ரீ, டோல் கார்டன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு மேலே ஜூம் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெரிய பெரிய ஜேசிபியில் வேலை நடக்குதுங்க வச்சு. எவ்வளோ மரங்கள், புல்வெளிகள், செடி கொடிகள். இதனால தான் நல்லா இங்கே மழை வருதுன்னு நினைக்கிறேன். சூப்பர், நல்லா பார்த்தாச்சு. அப்படியே இங்கே யாருமே இல்லை. அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஃப்ரீயாக இருக்குது. அப்படியே பார்த்து நல்லா நிதானமாக உட்காரலாம். உட்காந்து நிதானமாக பார்க்கணும். இதெல்லாம் முடிஞ்சால் தியானம் பண்ணால் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், அங்கே வியூ பாருங்கள். தனிமையாக பார்க்க சூப்பராக இருக்கும். இதான் போகிற வழி. நல்லா சளி பார்த்தாச்சு, கிளம்பலாம். இந்த மாதிரி அடிக்கடி இருக்குது.
ஹெல்பிங் டெஸ்க் இந்த மாதிரி இருக்குது. இதுதான் போகிற வழி, கிளம்புவோம். அது கூட நீங்கள் புக்கிங் பண்ணணும். காலையில் ஆன்லைனில் புக் பண்ணுமா? அதுக்கு 2 நாள் முன்னாடியே புக் பண்ணணும். 2 நாள் முன்னாடி பண்ணால் உள்ளே போய் தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணலாம். ஓஹோ, எவ்வளோ நேரம் வேணால் பண்ணலாம்? ஒரு ஆளுக்கு வந்து 10-20 நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து லைட் எரி நின்று வந்துடுவாங்க. ஓஹோ, எப்போ பண்ண விடுவாங்க உள்ள? எல்லா நாளும் விடுவாங்க, செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தவிர. காலையில் மட்டும். அது 2 நாளுக்கு முன்னாடி புக் பண்ணியிருக்கணும். ஆமாம். அது டிக்கெட் உண்டுங்களா அதுக்கு? ஆமாம், டிக்கெட்னா நீங்கள் ஆன்லைனில் புக் அது காசு கட்டுங்களா? அது ஆன்லைனில் தேவையில்லை, பரவாயில்ல. வரணும்னா வெப்சைட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கு, ஸ்கேன் பண்ணிங்கன்னா டீட்டெயில் வரும். ஓஹோ, அது நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும் என்ன நான் போடணுன்ட்டு. போட்ட போதும். நன்றி. ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது. கப்பு கூட வச்சுருக்கேன். வந்து டாய்லெட் இருக்குது ஃபார் போத் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ். சிட் அவுட் ஏரியா. இங்கே பாருங்கள், டாய்லெட் பக்கத்துலேயே இந்த மாதிரி தொட்டி வச்சுருக்காங்க. அதுக்காக அங்கே கூட சுத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி மெயின்டைன் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ஃப்ளவர்ஸ் வைப்பாங்க போல இருக்கு. தாமரை இலை மட்டும்தான் இருக்குது. லில்லி இல்லையா தாமரை இல்லையான்னு தெரியல. இதுதான் டாய்லெட். இது ஜென்ஸு டாய்லெட்டு. வாஷ் பேஷன் இருக்குது. டாய்லெட் வெஸ்டர்ன், இது வெஸ்டர்ன், இது இந்தியன். வாஷ் பேஷன் இருக்குது. இது யூரின் போகிறது. இது கூட நல்ல சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், பேருந்தில் செல்கிறவங்களுக்கு இது, நடந்து போகிறவங்களுக்கு இது. பை வாக், பை பஸ்ஸு. இப்படி வெளியில் போகலாம். ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது லேடிஸ். அப் சைக்கிள் டான்ஸ் ஸ்டோரில் தெரியுது. சார் ஐஸ்கிரீம் கடை. ஸ்நாக்ஸ் சென்டர். वड़ा पाव, लेमन सोडा, हॉट चॉकलेट, समोसा, रोस्ट मिल्क, फ्रेश डिश.
ஹேண்ட்மேட் போல எல்லாமே. லெமன் கிராஸ் ஆயிலுங்களா அது? இல்லை ஹேண்ட்மேட் இருக்கு. பார்க்கிங் இதில் தான் நான் வந்து நினைக்கிறேன் இன்ஃபர்மேஷன் அப்படி ஏறணும். ஆஃபீஸ் வா எக்ஸிபிஷன் மேலே போகிறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். ப்ளஸ் ஷாப்பிங் சென்டர் தான் இருக்குது. ப்ளஸ் ஷாப் ஸ்டேஷனரி, ஷாம்பு பார், பாடி வாஷ், மண்ணில் செஞ்சுருக்காங்க. பீங்கான் எல்லாம் பீங்கான். ஹோம் டெக்கர், பகுத்தறி, சரி வாங்க அப்படியே எக்ஸிபிஷன் போய் பார்த்துருவோம். மேலே இருக்கு. மேலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. எல்லாம் மார்பிளோட இது பண்ணுறாங்க. ப்ளீஸ் ரிமூவ் யுவர் ஷூஸ். Can you explain about both? Mother and Sherbindo. Can you explain? Sherbindo was born in Calcutta. Then his father, he put him into Darjeeling school. இந்த லேடி வந்து அரபிந்தோவை பற்றியும் அன்னையை பற்றியும் நிறையா விளக்குனாங்க. அது எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இங்கிலீஷில் தான் இருக்குது. சில பேருக்கு இங்கிலீஷ் புரியாது. அதனால் அந்த காணொலியை தனியாக போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பார்க்கலாம். அவ்வளோ அருமையாக நிதானமாக தெளிவாக விளக்குனாங்க. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பார்த்து பலனடையுங்க. He should only know everything about Western culture. They should be brought up like that. And so they brought up there. Sherbindo became IAS officer. I mean, he just... நான் பல முறை பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கேன். ஆனால் இந்த ஆரோவிலுக்கு வரணும்னு தோணலை. நண்பர் ஒரு மூலமாக கேள்விப்பட்டு தான் இப்போ வந்திருக்கேன். அதேமாரி நீங்களும் வித்தியாசமான ஒரு இடத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆரோவிலுக்கு வாங்க. ஒரு தியானம் பண்ணுற இடமாகவும் வச்சுக்கலாம். மனநிலை நல்லா இருக்கணும்னு வேண்டுறவங்களுக்கு இந்த இடம் ஒரு நல்ல பிரசாதம் சொல்லலாம். ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். ஜாதி, மதம், இனம், நாடு இதெல்லாம் கடந்ததுன்னு இந்த இடத்த சொல்லலாம். இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. நீங்கள் வந்து பார்த்து இதெல்லாம் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு விவரம் புரியும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கிறேன். இது விடுபட்ட தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கு நல்லா உபயோகமாக இருக்கும். அவங்களும் தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் தெரிஞ்சவங்க யாருன்னு சொல்ல முடியாது. சரி வாங்க அப்படியே வெளியே போயிடலாம்.
தி சன் அண்ட் சில்ட்ரன் மலம்போல. Hello? You can go this way also if you want to take a video. Mother and I are one, but in two bodies. Steve Aravind. Without him, he exists not. Without him, he is unmanifest. ஒரு அரவிந்தருடைய ஹிஸ்ட்ரி எங்கே பிறந்தாங்க வச்சுட்டு இந்த மதர் டீட்டெயில்ஸ் ஹேண்ட் ரைட்டிங். தேங்க்யூ. சூப்பரான ஒரு சின்னதாக அட்டகாசமான எக்ஸிபிஷன். நல்ல ரிலாக்ஸான பாயிண்டிங் ஸ்பாட்டுன்னு நல்லா உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அழகாக போகலாம். ஸ்ரீ அரவிந்தோ தி மதர் 2 பேரும் பற்றி தான் இந்த எக்ஸிபிஷன். அட்டகாசமாக இருக்குது இந்த இடம். சைலண்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்குது. வெரி நைஸ் அண்ட் காம்.